Hello students, today we are going to see about unit 11 hydroxy derivatives and ethers. This lesson is from volume 2. So the first lesson in organic chemistry. So first organic chemistry கரிம வேதியியல் அப்படின்னா என்னன்னு லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்தோம். So organic chemistry that is the study of carbon and its compounds. So carbon அதோட compounds பற்றி நம்ம படிக்கிறதா organic chemistry. இது எதனால organic chemistry சொல்கிறோன்னா because all known organisms are made up of water and carbon. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் பார்த்தீங்கன்னா வாட்டரும் கார்பன் தான் அதோட மெயின் கான்ஸ்டிடியன்ஸ். ஸோ அதனால தான் அந்த ஆர்கானிசம்ங்கிற வேர்டில் இருந்து தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற வேர்ட் வந்தது. ஃபஸ்ட்டு அப் டு 1800 பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா லிவிங் திங்ஸ்லேயும் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த லைஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு அந்த டைமில் தெரியல. அதுக்கப்புறம் 1856 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்த பிறகு தான் இப்போது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது அந்த ஆர்கானிக்ங்கிற வேர்ட் வந்து டிரைவ் பண்ணாங்க. அதாவது ஜோன்ஸ் ஜேக்கப்ங்கிற சயின்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணாங்க ஆர்கானிக்ங்கிற வேர்ட். He used the term organic. Organic na enna substances present in living things. So living things la irukra substances வந்து organicங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற நேம் வந்தது. ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்டடி ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் போட்டுருக்கோம். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட லைஃப் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் கார்பனோட டெரிவேட்டிவ்ஸாக தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, ஸோ நம்ம சுற்றி இருக்கிற ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கார்பன் காம்பவுண்ட். அப்புறம் நம்ம கிராஃபைட், நம்மளோட பென்சிலில் யூஸ் பண்ணுற கிராஃபைட், டைமண்ட், நம்ம ஆர்னமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற டைமண்ட், இதெல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் கிராஃபைட். பெட்ரோலியம், மெயின் ஆஃப் பெட்ரோலியம், டீசல், நம்ம யூஸ் பண்ணுற கேஸ், ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற கேஸ், இதெல்லாமே பெட்ரோல். தட் இஸ் த கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸில் நிறைய ரப்பர், நைலான், பிவிசி, இது எல்லாமே ஒரு கார்பன் காம்பவுண்ட் தான். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அந்த காம்பவுண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். ஹைட்ராக்சினா OH குரூப் இருக்குது. ஸோ இது எப்படி டெரைவ் பண்ணுறோங்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஆர்கானிக்கில் ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது. ஹாலஜன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ஹாலஜன்ஸ். ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறதுல எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்களோ இந்த சேம் வே இதுவும் கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதனால் நான் அந்த டேப்லெட் காலம் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அதில் வினைலிக்னா என்ன, அலைலிக்லங்கிற இதெல்லாம் ஒரு நேரம் திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸோட கிளாஸிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸோ ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா மோனோ ஹாலோ அண்ட் பாலி ஹாலோ. பேஸ்ட் ஆன் த ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஹைப்ரிடைசேஷன் அந்த இனக்கலப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த கார்பன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்டில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னா தட் இஸ் ஹாலஜன்ஸ் தான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் sp2 இருந்தால் எப்படி இருக்கும், sp3 இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இதில் sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்குது. இதில் என்னது ஐ தான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். அதோட அட்டாச் ஆகிருக்கிற கார்பனோட டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே sp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ், sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துப்போம். sp2 எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2, இதில் sp2 ஹைப்ரிடைசேஷன் சொல்லியிருக்கோம். CH3 சிங்கிள் பாண்ட் CH3, இதில் sp3 ஹைப்ரிடைசேஷன்
CH triple bond CH, அதாவது அசிட்டிலினில் sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ எப்படி அந்த s ஆர்பிட்டல் எங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஒரு s ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகும்போது தட் இஸ் ஃபார்மிங் த சிங்கிள் பாண்ட், சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அடுத்தது p ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகி ஃபார்ம் பண்ணும்போது தட் இஸ் ஃபார்மிங் த பை பாண்ட். அப்படின்னா எத்தனை பை பாண்ட் இருக்குது, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம படித்தது தான். ஸோ இப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன்னா தட் இஸ் CH3 ஒரு I. இப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH3 அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் த sp3, அந்த இருக்கிற கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் sp3. ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2, இந்த இதில் அந்த கார்பனோட ஒரு டபுள் பாண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் தட் இஸ் sp2. ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் இஸ் sp. ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். இப்போ கார்பனோட ஹைப்ரிடைசேஷன், இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp2. இப்போ CH2 டபுள் பாண்ட் CHI, இது என்ன சொல்லுவோம்னா இந்த குரூப் CH2 டபுள் பாண்ட் CH அதோட ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா வினைல் குரூப். CH2 டபுள் பாண்ட் CH இருந்துச்சுன்னா வினைல் குரூப். அடுத்தது அரைல். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பென்சீன் ரிங் C6H5 ஒரு பென்சீன் ரிங் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஸோ அரோமேட்டிக் எதெல்லாம் அரோமேட்டிக் எதெல்லாம் நான் அரோமேட்டிக், அது ஹக்கல்ஸ் ரூல் படி நம்ம பார்த்தோம். 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மலாக நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொன்னோன்னா என்ன சொல்லுவோம்னா ஒரு பென்சீன் ரிங் அதில் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அரைல் ஹாலைட்ஸ் ஒரு குளோரோ பென்சீன். ஸோ பென்சீனோட ஒரு குளோரின் வந்து இங்கே ஃபங்க்ஷனல் குரூப். நம்ம இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறது ஹைட்ராக்சி OH குரூப் இருக்கிறதா. பட் நம்ம வினைல்னா என்ன அரைல்னா என்ன பார்க்குறதுக்காக நம்ம வினைல், அரைல், அலைல், பென்சைலிக் இதெல்லாம் என்னங்கிறது பார்க்குறதுக்காக அகெயின் நான் ஒரு லாஸ்ட் இயர் லெசனில் உள்ள ஒரு ரீகேப் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்தது sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னது CH3 சிங்கிள் பாண்ட் CH3 நான் ஒரு sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் சொன்னோம். இப்போ இந்த CH3 சிங்கிள் பாண்ட் I, அப்போ இதில் இருக்கிற கார்பன் என்னது தட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன். அலைலிக் குரூப்னா என்னென்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2, இதில் இருக்கிற CH2ஓட ஒரு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த CH குரூப் வந்து 4 சைடும் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன். அப்போ இதில் sp3ல வருது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் இந்த டபுள் பாண்டை வந்து நம்ம sp2ல கொடுத்துருக்குறாங்க, இந்த டபுள் பாண்ட் வந்து sp3 ஹைப்ரிடைஸ் கீழே கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கலாம். ஸோ காரணம் என்னென்னா இதில் ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் sp2 ஹைப்ரிடைஸ். இதில் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் sp2 கிடையாது, என்னது sp3. அதனால தான் sp3 கீழே வருது. அதுக்கு அடுத்த கார்பன் sp2, ஓகே, அதுக்கு அடுத்த கார்பனும் sp2. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இந்த குரூப் இருந்துச்சுன்னா அலைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெறுமனை CH3 சிங்கிள் பாண்ட் CH2 போயிட்டு இருந்ததுன்னா அது ஆல்கைல்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தது தான். ஸோ ஆல்கைல் அப்படின்னு சொல்கிறது என்னது ஒரு ஆர் குரூப்னு சொல்லுவோம். ஸோ ஆர் குரூப்னா என்ன CH3 வெறும் CH3 ஒரே ஒரு CH3 குரூப் மட்டும் இருந்ததுன்னா மெத்தில் சொல்லுவோம். CH3 CH2 இருந்ததுன்னா எத்தில், CH3 CH2 இருந்துச்சுன்னா ப்ரோப்பைல். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் நாமன்கிளேச்சரில் பார்த்தது. ஸோ அதான் ஆல்கைல் சொல்லுவோம். அலைலிக் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இந்த குரூப் இருந்துச்சுன்னா அலைல். வினைல்னானது CH2 டபுள் பாண்ட் CH, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் அது ஐயா இருக்கலாம் இல்லைனா OH இருக்கலாம், அது வந்து வினைலிக். அடுத்தது அரைல்னு சொல்கிறது என்னது C6H5, அதாவது வேறு பென்சீன் ரிங் C6H5Cl. அடுத்தது பென்சைலிக்னு என்னது C6H5CH2. ஸோ ஃபீனைல் குரூப் இருந்தால் தான் அது பென்சீன் சொல்கிறோம். இங்கே வந்து ஃபீனைல் குரூப்பும் ஒரு CH2 குரூப் இருந்தால் தான் அதை பென்சைல் சொல்லுவோம். ஓகே, இதில் பார்த்துக்கோங்க, இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. C6H5Cl ஒரு பென்சீன் ரிங், அதாவது என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபீனைல் குரூப் இருந்துச்சுன்னா அது குளோரோபென்சீன் சொல்லுவோம், இல்லைனா ஃபீனைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். அந்த பென்சீன் ரிங்கோட ஒரு CH2Br, அதாவது ஒரு மெத்தில் குரூப்பும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது C6H5 ஃபீனைல் குரூப்போட ஒரு CH2 குரூப்பும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது பென்சைல் புரோமைட். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருந்ததுன்னா மட்டும் இது வந்து பென்சைல்
குளோரைடு நம்ம நினச்சிடக்கூடாது. பென்சைல் குளோரைடுங்கிறது என்னது? C6H5CH2Cl இருந்துச்சுன்னா தான் பென்சைல் குளோரைடு, இல்லைனா இது குளோரோ பென்சில் சொல்லுவோம், இல்லைனா ஃபீனைல் குளோரைடு சொல்லுவோம். இது C6H5CH2Br ஒரு CH2 குரூப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தான், அந்த பென்சீன் ரிங்கோட ஒரு CH2 குரூப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தான் அதை பென்சைல் புரோமைடு சொல்லுவோம். தென் அலிசைக்ளிக் ஹேலைட்ஸ், அதாவது ஒரு சைக்ளிக் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் அலிசைக்ளிக் ஹேலைட்ஸ். ஓகே, ஸோ இந்த வினைலுக்கு உங்களுக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் தெரியணுங்கிறனால தான் அகெயின் இந்த லெசனை நம்ம எடுத்தோம். ஸோ இதில் உள்ள கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினைலிக், அரைல் குரூப்னா என்ன, ஆல்கைல் குரூப் என்ன, அலைலிக் என்ன, பென்சைலிக்னா என்ன. ஸோ வினைல்னா CH2 டபுள் பாண்ட் CH குரூப் இருக்கிறது, அரைல்னா C6H5 மட்டும் இருக்கிறது, பென்சைலிக்னா C6H5CH2 குரூப் இருக்கிறது, அலைலிக்னா CH2 டபுள் பாண்ட் CH அதுக்கப்புறம் ஒரு CH2, இந்த வினைலிக்கோட ஒரு இன்னொரு CH2 குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் அலைல். ஆல்கைல்னா வெறுமன R குரூப், CH3 CH2 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 அப்படி போயிட்டே இருக்கும். வெறும் CH3 இருந்துச்சுன்னா தட் இஸ் மெத்தில். CH2 CH3 CH2 குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் எத்தில். ஸோ ப்ரோபைல். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆல்கஹால்ஸ், அதாவது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்னால் நம்ம ஆல்கஹால்ஸ் ஒரு OH குரூப் இருக்கிறது. ஸோ கார்பன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன சொன்னோம், தட் இஸ் ஸ்டடி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அந்த கார்பன் காம்பவுண்ட் சொல்கிறப்போ அந்த கார்பனோட எந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருச்சுன்னா தட் இஸ் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். OH குரூப் அட்டாச் ஆயிருச்சு அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸில், OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்கஹால்ஸ். ஸோ இந்த ஆல்கஹால்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற என்னெல்லாம் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம்னா, விட்டமின் ஏ, இந்த விட்டமின்ஸ் இல்லை விட்டமின் ஏ, ரெட்டினால். ஸோ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் OH. ஸோ OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால ஆல்கஹால்ஸ் OLs. ஸோ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OL ஆல்கஹால், அதனால் அதோட நம்ம IUPAC நேமில் வந்து OL அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ ரெட்டினால், விட்டமின் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் OL எண்ட் ஆகுது. அப்போ கண்டெய்ன் OH ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது ஒரு ஆல்கஹால் அது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொலஸ்ட்ரால், ஸோ நம்ம டைப் ஆஃப் ஃபேட் ப்ரெசன்ட் இன் த பாடி, அது ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால். அப்புறம் மெத்தனால், மெத்தனால் CH3OH. ஸோ மெத்தன் குரூப், மெத்தில் குரூப்னா ஒரு C மட்டும் இருக்கிறது, CH3 குரூப் மட்டும் இருக்கிறது. மெத்தனால் OL எண்ட் ஆச்சுன்னா OH குரூப். அப்போ CH3OH குரூப் இருந்துச்சுன்னா OH, CH3OH, இது மெத்தனால். இது வந்து சால்வெண்ட் இன் இண்டஸ்ட்ரி. அடுத்தது எத்தனால். எத்தனால் பார்த்தீங்கன்னா எத் வேர்டு வந்துச்சுன்னா அப்போ ரெண்டு CH3 CH2OH குரூப், எத்தன் ஆல் OL எத்தனால். இது வந்து பெட்ரோலில் நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அது வந்து எதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடப்போ நம்ம வந்து அதை நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆல்கஹால் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இன்ஜெக்ஷன் போடுறப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ ஆல்கஹால் இதுதான். ஸோ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் ஆல்கஹால்ஸ். ஓகே, ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதில் ஆல்கஹால்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ் எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அண்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். அப்போ மோனோஹைட்ரிக்னா என்ன அர்த்தம், ஒரு OH குரூப் மட்டும் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் OH குரூப் இருந்துச்சுன்னா அது மோனோஹைட்ரிக். ஸோ எத்தனால் வரும், மெத்தனால். ஸோ OL எத்தன் OLனா OH குரூப் சொல்லும். ஸோ ஆல்கஹால் குரூப்போட IUPAC நேமில் OL தான் எண்ட் ஆகும். ஸோ ரெண்டு கார்பன் CH3 CH2 ரெண்டு கார்பன் இருக்கனால எத்தனால். ஸோ ஈத்தேன் சொல்லுவோம், ஈத்தேன் எடுத்துட்டு OL. ஸோ எத்தனால். அடுத்தது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் கண்டெய்னிங் மோர் தென் ஒன் OH குரூப். ஸோ மோர் தென் ஒன் OH குரூப் இருக்கிறது கிளிசரால், கிளைகால். இதெல்லாம் கிளைகால் ரெண்டு OH குரூப் இருக்கிறது, கிளிசரால் 3 OH குரூப் இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலில் டைஹைட்ரிக் ஆல்கஹால், அதாவது 2 OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதுக்கு எக்ஸாம்பிள் CH2OH,
CH2OH. So OH, CH2, CH2OH. So இதில் ரெண்டு கார்பன் இருக்குது, அதனால் 8. ஸோ ஃபஸ்ட் கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன் ரெண்டுலேயுமே ஒரு OH ஒரு OH இருக்கிறதுனால 1 2 டையால், ரெண்டு OH டை 2 ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆல் OH குரூப் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கிளைகால், இதோட காமன் நேம் கிளைகால். IUPAC நேம் பார்த்தீங்கன்னா ஈத்தன் 1 2 டையால். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் OH, CH2, CHOH, CH2OH. ஸோ இது 1 2 3 கார்பன்ஸ் இருக்குது. அப்போ ப்ரொப்பன். ஸோ ஃபஸ்ட் கார்பனில் ஒரு OH, செகண்ட் கார்பனில் ஒரு OH, தேர்ட் கார்பனில் OH இருக்குது. அப்போ 1 2 3ல ட்ரைங்கிறப்போ 3 OH, அப்போ ட்ரையால். ஸோ இது கிளிசரால். ஓகே, அடுத்தது ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். ஹெக்ஸா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும், ஹெக்ஸாங்கிறது என்னது 6 OH குரூப்பாக இருக்குது. ஸோ OH, CH2, CHOH 4 டைம்ஸ். அப்போ எப்படி இருக்கும் 4 டைம்ஸ்னா OH, CH2, CHOH, 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 லாஸ்ட் வந்து CH2OH. ஸோ இதோட காமன் நேம் சார்பிட்டால். ஸோ அப்போ எத்தனை நமக்கு நேம் நம்பர் பண்ணுறப்போ 6 கார்பன். ஸோ அப்போ ஹெக்சன். ஸோ ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒவ்வொரு OH குரூப் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 ஹெக்ஸ் ஆல். ஸோ இப்போ ட்ரை ஆல்னா 3 இருக்கிறது, ஹெக்ஸ்னா 6 கார்பன்லேயும் ஒரு ஆல்கஹால் குரூப் இருந்ததுனால ஹெக்ஸால். ஓகே, இதுதான் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ அடுத்தது எப்படி டிவைட் ஆகுறது அப்படின்னா, இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்லே அந்த OH வந்து அட்டாச் ஆகிருக்கிறது sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கலாம், இல்லைனா sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கலாம். ஓகே, sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கலாம், இல்லைனா sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக இருக்கலாம். ஸோ sp3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது CH2, அதுக்கப்புறம் CH3, அதுக்கு அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன்னா டபுள் பாண்ட் வந்து CH, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. ஸோ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp2, சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன். ஸோ இதில் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் OH வந்து அட்டாச் டு ஆல்கைல் குரூப், OH attached to allyl group, OH attached to benzyl group. Okay, இதில் sp2 hybridized carbonல there is OH attached to sp2 hybridized carbonல vinyl alcohol. இப்போ இது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, CH2 double bond CH group இருந்துச்சுன்னா vinyl. ஸோ இதில் OH group attach ஆகிருக்கிறனால vinyl alcohol. இது காமன் நேம். இதோடைய IUPAC நேம் பார்த்தோம்னா என்னென்னா 1 2 ரெண்டு கார்பன் இருக்குது, எத்தன். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால E அல்கீன். இது வந்து அல்கேன் கிடையாது, அல்கீன். அதனால் ஈத்தீன். அதில் ஃபஸ்ட் கார்பனில் ஸோ 1 போட்டு ஓஆலும் போடலாம், ஏன்னா ஃபஸ்ட் கார்பன்லேயே OH இருக்கிறதுனால ஈத்தீனால். ஓகே, ஈத்தீனால். ஸோ எத்தனால் அப்படின்னா CH3 CH2 OH, இது எத்தனால். ஸோ ஒரே ஒரு A தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் A, இது ஏன்னா அல்கேன். ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் CH3 வந்து அல்கேன், CH2 டபுள் பாண்ட் CH2 அல்கீனில் வரும். அப்போ ஈத்தீன், அதோட ஒரு OH அட்டாச் ஆகிருக்கனால ஈத்தீனால். ஸோ இது எத்தனாலுக்கும் எத்தீனாலுக்கும் ஒரே ஒரு ஏயும் ஈயும் தான் டிஃப்ரென்ஸ். இதில் சிங்கிள் பாண்ட் இருக்குது, இதில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது வினைல் sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் வினைல் ஆல்கஹால் வரும். அதே மாதிரி ஃபீனாலும் வரும். ஸோ ஒரு பென்சின் ரிங் அட்டாச் ஆகிருந்துச்சுனாலும் C6H5OH, அது ஃபீனாலும் இதில் தான் வரும். உங்களுக்கு இது புக்கில் இது கொடுக்கல, பட் நீங்கள் இது sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் தான் ஃபீனாலும் வரும். C6H5OH அதுவும் sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் வரும். இப்போ sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் வந்து அகெயின் 3ஆக டிவைட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கைல் குரூப், அதாவது R குரூப், CH3 குரூப், CH3 மெத்தில் குரூப், CH3 CH2, அப்போ CH3OH மெத்தனால், அப்புறம் CH3 CH2OH. அடுத்தது அலைல் குரூப். அலைல் குரூப்னு சொல்கிறப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHOH. ஸோ அலைல் குரூப். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பின்னால் பார்க்கலாம். அடுத்தது பென்சைல் குரூப் C6H5CH2OH. ஸோ இது பென்சில் ஆல்கஹால். ஸோ ஒரு பென்சில் குரூப். ஸோ இந்த
ஆல்கைல் குரூப், அலைல் குரூப், பென்சைல் குரூப் எல்லாமே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலா, அதாவது பிரைமரி குரூப், செகண்டரி குரூப், டெர்ஷரி குரூப்பாக டிவைட் ஆகுது. So OH group attached to alkyl group, OH group attached to allyl group, OH group attached to benzyl group. So இது எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். So primary alcohol, so first one primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. இது மூணுமே primary, secondary, tertiary டிவைட் ஆகுது. So primary alcoholனு பார்த்தோம்னா அந்த கார்பனை சுற்றி ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருந்துச்சுனால, ஒரு மெத்தில்னு சொல்லலாம், ஒரே ஒரு ஆர் குரூப் இருந்துச்சுன்னா மெத்திலாக இருக்கலாம், இது ஒரு மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா எத்தில் குரூப்பாக இருக்கலாம், ப்ரொபைல் குரூப்பாக இருக்கலாம், ஒரு ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அது பிரைமரி ஆல்கஹால். அப்போ ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால் சொல்லுவோம், இல்லைனா பிரைமரி ஆல்கஹால், இல்லைனா பிரைமரி ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகே, ஸோ கார்பனை சுற்றி ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஒன்க்கு மேலே ஒரு 0 போட்டு ஆல்கஹால் எழுதுவோம். ஸோ கார்பனை சுற்றி 2 ஆல்கைல் குரூப், ஸோ இது CH3 மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, CH3 இருக்கலாம், CH2 CH3 இருக்கலாம், CH2 CH2 CH3 இருக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு எவல்யூவேஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி எவல்யூவேட்லலாம் ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறது தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் CH2OH குரூப் இருக்கும். ஸோ CH2OH குரூப் இருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹால்னா என்னென்னா ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது. அப்போ அது என்ன இருக்கும், CH2OH அப்படிங்கிறது குரூப் இருக்கும். CH2OH அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்போட பக்கத்தில் இருக்கிற கார்பன் CH2 இருக்கணும், அது பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்னா கார்பனோட 2 ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது. அப்போ எப்படி இருக்குன்னா CHOH ஒரே ஒரு கார்பன், அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இது செகண்டரி ஆல்கஹால். 2 மேலே ஒரு 0 போட்ட ஆல்கஹால் எழுதுவோம். அடுத்து டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால்னா 3 ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறது. கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனோட 3 ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறது. அப்போ அந்த கார்பன் கூட எந்த ஹைட்ரஜனுமே இருக்காது. அப்போ COH 3 சைடும் ஆல்கைல் குரூப்ஸ் தான் இருக்கும். இதுதான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ இதில் ஆல்கைல் குரூப்ஸ் எல்லாமே ஆல்கைல் குரூப்பாக இருக்கிறது. ஓகே, ஸோ CH3 CH2 CH3 CH2 CH2 CH3 CH2 CH3 CH3. ஸோ இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறது. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டாக அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்கைல் குரூப். அலைல் குரூப் அதில் ஒரு டபுள் பாண்ட் வந்திருந்ததுன்னா அது அலைல் குரூப் சொல்லுவோம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH CH2. ஸோ இதில் எண்டில் பாருங்கள் CH2OH. அப்போ பிரைமரி ஆல்கஹால் எதில் எண்ட் ஆயிருக்கும், CH2OHல இருக்கும். அடுத்து செகண்டரி ஆல்கஹால் பாருங்கள் எதில் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் 2 பக்கமும் ஆல்கைல் குரூப், இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது, இங்கே ஒரு CH டபுள் பாண்ட் CH2, இங்கே ஒரு அலைல் குரூப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அலைல் குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஒரு ஆல்கைல் குரூப்போ ஒரு அலைல் குரூப்போ இருக்கிறது ஒரு செகண்டரி ஆல்கஹால். அப்போ இந்த என்ன குரூப் இருக்கணும், CHOH குரூப் இருக்கணும். ஓகே, அடுத்தது COH. இதில் மேலே ஒரு ஆல்கைல் குரூப், கீழே ஒரு ஆல்கைல் குரூப், சைடில் ஒரு அலைல் குரூப் CH2 டபுள் பாண்ட் CH. ஓகே, ஸோ இது ஒரு அலைல் குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்கைல் குரூப் 3 சைட்ஸும் ஆல்கைலோ இல்லைனா அரைலோ இல்லைனா அலைலோ, ஸோ இந்த மாதிரி ஆர் குரூப்ஸ் ஏதாவது அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் டெர்ஷரி. அப்போ பிரைமரி CH2OH குரூப் அட்டாச் ஆகிருக்கணும், செகண்டரி CHOH குரூப் அட்டாச் ஆகிருக்கணும், டெர்ஷரி COH குரூப் அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ OH குரூப் அட்டாச் டு பென்சைல் குரூப், பென்சைல் C6H5 CH2OH. ஸோ C6H5OH அப்படின்னா அது ஃபீனால், அந்த CH2 இல்லாமல் ஒரு வெறும் பென்சீன் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபீனால். C6H5 CH2OH அது திஸ் இஸ் பென்சில் ஆல்கஹால். ஸோ இதோட IUPAC நேம் பார்த்தோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் அதோட என்ன அட்டாச் ஆகிருக்குன்னா ஃபீனைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ஃபீனைல் மெத்தன் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆல் இருக்கிறதுனால 1 ஆல் சொல்லலாம், இல்லைனா வெறுமனே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மெத்தனால்னு சொல்லலாம். இப்போ ஃபீனைல் மெத்தனால் அது ஒரு CH2 குரூப், CH2OH குரூப் இருக்கிறனால இது பிரைமரி ஆல்கஹால். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் CHOH இருக்குது இந்த இதில். ஸோ CHOH இருந்துச்சுன்னா இது செகண்டரி ஆல்கஹால். ஸோ இதோட அட்டாச் ஆகிருக்கிற குரூப்ஸ் என்னது, ஒரு ஆல்கைல் குரூப்,
ஒரு அரைல் குரூப் C6H5 ஒரு அரைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் நம்ம எடுப்போம். ஏன்னா எதுக்கு எந்த OH குரூப் எந்த கார்பனோட அட்டாச், ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பனாக எடுக்கலாம் நம்ம. ஆனால் OH குரூப் எதுவுமே எதான் எடுக்கணும், ஃபஸ்ட்டு OH வந்து எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறோ அந்த கார்பனை தான் லெஸ் நம்பர் IUPAC நேமில் வர மாதிரி எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன். அப்போ 1 ஃபீனைல் எத்தனால். ஸோ 2 கார்பன் இருக்கனால எத்தன், OH குரூப் அட்டாச் இருக்கனால எத்தனால். அடுத்தது COH குரூப் இருக்குது, டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ COH குரூப் இருந்துச்சுன்னா அப்போ 3 சைட்ஸ் வந்து ஒரு ஆல்கைல் அரைல் இல்லைன்னா அலைல் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் 3 சைட்ஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இது ஒரு ஆல்கைல் குரூப், கீழே ஒரு ஆல்கைல் குரூப், இங்கே ஒரு அரைல் குரூப் CH3. அப்போ இதில் கார்பன் நேம் பண்ணுறப்போ 1 2 3 ஓகே. அப்போ 2ல் ஆல், அதே மாதிரி 2ல் ஃபீனைல். அப்போ 2ல் சப்ஸ்டியூண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், 2 ஃபீனைல் ப்ரோப்பான் 2 ஆல். ஃபங்க்ஷனல் குரூப்பை லாஸ்ட்டில் எழுதுவோம் 2 ஆல். ஓகே. ஸோ நேமிங் நம்ம இப்போ நெக்ஸ்ட் இதில் நேமிங் பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மோனோஹைட்ரிக், பாலிஹைட்ரிக்கில் டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், ஹெக்ஸாஹைட்ரிக் இருக்குது. மோனோஹைட்ரிக்கில் sp2 ஹைபிரிடைஸ் கார்பன், அதாவது OH குரூப் இஸ் அட்டாச் டு sp2 ஹைபிரிடைஸ் கார்பன், அதாவது sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால்கள். அது திருப்பி 3 டிவைட் ஆச்சு. OH குரூப் அட்டாச் டு ஆல்கைல் குரூப், OH குரூப் அட்டாச் டு அலைல் குரூப், OH குரூப் அட்டாச் டு பென்சைல் குரூப்ன்ட்டு. OH குரூப் அட்டாச் டு sp2 ஹைபிரிடைஸ் கார்பன், அதில் 2 டிவைட் ஆயிருக்கு, வினைல் ஆல்கஹால் அடுத்தது ஃபீனால். ஓகே. ஸோ இப்போ நம்ம IUPAC நாமென்க்ளேச்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரூட் வேர்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ ரூட் வேர்ட் மூல வார்த்தை என்னன்னு பார்க்கணும். ரூட் வேர்ட்னாங்கிறப்போ நம்மளுக்கு ஈத்தேனா அது எத்தனை கார்பன் இருக்குங்கிறத பொறுத்து அதோட ரூட் வேர்ட் பார்க்கணும். அடுத்தது லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்க்கணும். ஸோ லாங்கஸ்ட் செயின் பார்க்குறப்போ OH குரூப் இருக்கிற கார்பன் வந்து லெஸ் நம்பர், குறைவான நம்பர். ஸோ OH தொகுதியை கொண்டுள்ள கார்பன் குறைவான எண் பெறும்படி அதை நம்ம நம்பர் பண்ணணும். அடுத்தது சப்ஸ்டியண்ட்டை நேம் பண்ணணும், நேமிங் த சப்ஸ்டியண்ட். அப்புறம் லாஸ்ட்டில் நேமிங் த ஆல்கஹால். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது காமன் நேம் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் IUPAC நேம். ஸோ ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது காமன் நேம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அப்புறம் IUPAC நேம். ஸோ IUPAC நேம் எப்படி எழுதணும்னா ப்ரிஃபிக்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ், அந்த ரூட் வேர்டுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபிக்ஸு. அப்புறம் சஃபிக்ஸ், ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே. ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் வந்து என்னென்னா சப்ஸ்டியண்ட், ஏதாவது சப்ஸ்டியண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிஃபிக்ஸில் வரும். ரூட் வேர்டுங்கிறது அந்த செயின், எத்தனை கார்பன் செயின் வருதோ அது ரூட் வேர்டில் வரும். ப்ரைமரி சஃபிக்ஸ் அது ஆல்கீனா, ஸோ இது ப்ரைமரி சஃபிக்ஸில் வரும். செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் என்னவோ அதுதான் செகண்டரி சஃபிக்ஸில் வரும். ஸோ இது நம்ம லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்த லெசன் தான். ஸோ இது ஒரு தனி லெசனாகவே நம்ம பார்த்தோம், எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்னென்ன நேமிங், எப்படி நேம் பண்ணுவோம் எல்லாமே நம்ம பார்த்தது. ஸோ அந்த லாஸ்ட் இயர் புக் எடுத்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு காமன் நேம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ CH3, CHOH, CH3. ஸோ இப்போ இதில் லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். ஸோ இந்த 2 செயின் மட்டும் போட்டு இதில் சப்ஸ்டியண்ட்டாக போட்டோன்னா 1 2 இப்படியே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு OH குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு நம்பர் 1 போட்டோன்னா 1 2, இது சப்ஸ்டியூண்ட்டாக போட்டோம் நம்ம லாங்கஸ்ட் செயின் வராது. அப்போ எது லாங்கஸ்ட் செயின் ஆரம்பிக்கணும், இந்த கார்பன்லேருந்து நம்ம 1 போடணும். அப்போ 1 2 3. ஸோ இப்போ இது லாங்கஸ்ட் செயின் ஆயிடுது. ஸோ அப்போ எதில் OL சப்ஸ்டியூட் ஆயிருக்குன்னா செகண்ட் கார்பனில். அப்போ 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால அதோட ரூட் வேர்டு, அதாவது 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கும்போது ப்ரோப்பான், ப்ரோப். இதில் ஏதாவது டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ப்ரோப்பீன் வரும், ஈன் வரும். ஸோ அதுதான் ப்ரைமரி சஃபிக்ஸ் ENE வரும். இதில் ப்ரைமரி சஃபிக்ஸ் பார்த்தோன்னா இதில் ஆல்கேன், டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை, சிங்கிள் பாண்டு தான் இருக்கு. அப்போ ஏன் ப்ரோப்பேன், அதில் இருக்கிற ஈயை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனல் அட்டாச் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்கணும். செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ 2ல் OL என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ 2ல் ஒரு குளோரின் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா 2 குளோரைடு அப்படின்னு வரும். இங்கே வந்து 2ல் OL அட்டாச் ஆகிருக்கிறனால OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறனால 2 OL. இப்போ இதோட நேம் என்னது, ப்ரோப்பனால்.
ஸோ ப்ரொப்பன் 2 ஆல். ஸோ இப்போ இதே ப்ரொப்பன் வெறும் ப்ரொப்பனால்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? CH3 CH2 CH2OH. ஸோ OH குரூப் லாஸ்ட்டில் எண்ட் ஆயிருச்சு. அப்போ இங்கே வந்து ஒரு இந்த இதில் CH2 OH குரூப் CH3க்கு அடுத்த CH2 குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு CH3 CH2OH இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கார்பனில் OH அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ரோப்பன் 2 ஆல். ஸோ ப்ரோப்பன் 2 ஆல். ஸோ இதெல்லாம் ஐசோமர்ஸில் நம்ம இது பார்த்தோம். ஐசோமர்ஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு OH இந்த சைடில் வந்துட்டு இந்த OH இங்கே ரீப்ளேஸ் ஆகிச்சு போச்சுன்னா தட் இஸ் ப்ரோப்பனால். ஒன் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ ப்ரோப்பனாலும் ப்ரோப்பன் 2 ஆலும் ஒரு ஐசோமர். ஓகே, அடுத்தது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ஸோ டெர்ஷரின்னு சொல்கிறப்போ என்ன இருக்கணும் நம்மளுக்கு? இந்த குரூப் COH சுற்றி எல்லாமே ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கணும். ஆல்கைலாக இருக்கலாம், அலைலாக இருக்கலாம், இல்லை பென்சைல் குரூப்பாக இருக்கலாம். இங்கே எல்லாமே ஆல்கைல் குரூப்ஸாக இருக்குது. CH3 COH இருக்கிறதுனால இது டெர்ஷரி. பியூட்டைல் ஏன் சொல்கிறோம்? 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கிறதுனால பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ இதுதான் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இது காமன். ஸோ இப்போ இதுக்கு IUPAC நேம் எப்படி பார்க்குறது? எப்படி முதல்ல ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயின் என்னென்னு பார்க்கணும். ஸோ 1 2 3. ஸோ கீழே நீங்கள் எழுதலாம். அந்த 3 வந்து இதில் எழுதலாம். ஸோ 1 2 3யும் எழுதலாம். ஸோ இதில் 2ல் 2 சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஒன்று OH, இது ஃபங்க்ஷனல் குரூப். இன்னொன்று CH3, இது ஒரு சப்ஸ்டியூண்ட். அப்போ இந்த CH3 தான் நம்ம என்ன சப்ஸ்டியூண்ட் ப்ரிஃபிக்ஸில் எழுதணும். அப்போ 2ல் மெத்தில். அடுத்த ரூட் வேர்டு என்னது? 1 2 3 கார்பன் இருக்கிறனால ப்ரோப். சஃபிக்ஸில் இதில் எதுவும் டபுள் பாண்ட் இல்லாததுனால ANE, அதில் ஈயை நம்ம அடிச்சிடணும். செகண்டரி சஃபிக்ஸ் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னா 2ல் OH. அப்போ இதோட நேம் எப்படி எழுதுவோம்? 2 மெத்தில் ப்ரோப்பன் 2 ஆல். அதுதான் இதோடைய IUPAC நேம். அடுத்து நியோபென்டைல் ஆல்கஹால். நியோபென்டைல் ஆல்கஹால்னு சொல்கிறப்போ இதோட ஸோ பென்டைல்னு சொல்கிறப்போ 5 கார்பன். ஸோ இப்போ 1 2 3 மேலே ஒரு 4 5. ஸோ 5 கார்பன் இருக்கிறனால இதோட நியோபென்டைல் ஆல்கஹால் இதோட காமன் நேம். இதோட IUPAC நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ OH குரூப் இருக்கிறதா ஃபஸ்ட்டு லெஸ் நம்பர், அதோட நம்பர் வந்து ஸ்மாலாக வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்பனுக்கு நம்ம நேம் பண்ணணும். இப்போது OH குரூப் இருக்கிற ஃபஸ்ட் கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனையும் நம்ம தேர்டாக போடலாம், இந்த கார்பன் எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் எது எடுத்தாலும் சேம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பனோட OAl அட்டாச் ஆகிருக்கு. செகண்ட் கார்பனோட 2 CH3 குரூப், மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3. அப்போ டைமெத்தில். ஓகே, அதுதான் சப்ஸ்டியூண்ட். அப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபிக்ஸில் என்ன எழுதுவோம்? 2 2 டைமெத்தில். 1 2 3 லாங்கஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பன். ஸோ இதில் டபுள் பாண்ட் எதுவும் இல்லாததுனால ப்ரோப்பன் இல்லைனா ப்ரோப்பீன் வரும். ஸோ ப்ரோப்பன் AN, அதில் இருக்கிற ஈயை எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் கார்பனில் OH அட்டாச் ஆகிருக்கிறதுனால OAl. ஸோ இதோட நேம் என்னது? 2 2 டைமெத்தில் ப்ரோப்பன் 1 ஆல். அடுத்தது ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். ஸோ ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 CH, இந்த சைடில் ஒரு சப்ஸ்டியூண்ட் CH3, அப்புறம் CH2OH. ஸோ இது ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் சொல்லுவோம். இது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரினா COH குரூப் இருக்கிறனால இது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இதில் வந்து ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இந்த கார்பனுக்கு 2 சைடும் சேம் குரூப் இருக்கிறனால இது ஐசோபியூட்டைல் சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். CH2OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். CH2OH குரூப் இருக்குது. ஸோ இதோட நம்பர் எப்படி எழுதுவோம்னா, ஸோ OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ கீழே உள்ளது தேர்ட் எழுதலாம். ஸோ எதுவும் எழுதலாம். இப்போ செகண்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டியூண்ட் என்னது? மெத்தில் குரூப். அப்போ செகண்டில் மெத்தில் 1 2 3 ப்ரோப். சஃபிக்ஸில் எந்த சிங்கிள் டபுள் பாண்ட் இல்லாதனால ப்ரோப்பன், ஈயை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கார்பனில் OH குரூப். ஸோ ப்ரோப்பனால். அப்போது 2 மெத்தில் ப்ரோப்பனால். ஸோ 1ல் இருக்கிறதுனால நம்ம எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. 1 ஆல். ஸோ 2 மெத்தில் ப்ரோப்பன் 1 ஆல். இதுதான் இதோடைய IUPAC நேம். அடுத்தது பென்சீல் ஆல்கஹால்.
பென்சைல் ஆல்கஹால் தான் அதோட காமன் நேம். ஸோ பென்சீன் ரிங் CH2OH இருந்துச்சுன்னா பென்சைல் ஆல்கஹால். ஒரு பென்சீன் ரிங் மட்டும் இருந்து மேலே இந்த CH2 குரூப் இல்லாமல் OH குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபீனால். ஓகே, இப்போ இந்த குரூப் என்ன சொல்லுவோம், பென்சீன் ரிங் இருக்கிற குரூப்பை ஃபீனைல் அப்படின்னு சொல்லுவோம் சப்ஸ்டிடியூட். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கார்பன் OH குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், அதோட ஒரு பென்சீன் ரிங் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அது எந்த ஒரு ஃபீனைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, C6H5 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ சப்ஸ்டிடியூட் என்னது ஃபீனைல். ஸோ ஒரே ஒரு கார்பன் இருக்கிறனால மீத். இந்த கார்பனோட பென்சீன் ரிங்குக்குள்ளே தான் டபுள் பாண்ட் இருக்குது, அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பென்சீன் ரிங்குக்குள்ளே தான் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால இந்த சியில் எந்த டபுள் பாண்டும் அட்டாச் ஆகாதனால மீத் மீத்தேன். ஸோ ANE தான், அடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் கார்பன்லேயே OR. ஸோ 1 ஆல்னு எழுதலாம், ஏன்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கிறனால மெத்தனால்னு எழுதிடலாம். இப்போ ஃபீனைல் மெத்தனால். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அலைல் ஆல்கஹால். அலைல் ஆல்கஹால் CH2 டபுள் பாண்ட் CH2 குரூப் இருந்துச்சுன்னா அலைல், ஒரு OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் OH குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ அந்த செகண்ட் கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆனால் சப்ஸ்டிடியூண்ட் எதுவும் இல்லை. அப்போ 1 2 3 ரூட் வேர்ட் ப்ரோப், எந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குன்னு காமிக்கணும். ஸோ 2ல் ஈன், அப்போ ப்ரோப்பீன் தான், இதோட நேம் வந்து ப்ரோப்பீன். ஆனால் எந்த இதில் டபுள் பாண்ட் இருக்கு, அப்போ செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு, அப்போ ப்ரோப் 2 ஈன். ஸோ ஏன் கிடையாது. ஸோ CH3 குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் சிங்கிள் பாண்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா ஏன்னு சொல்லுவோம். இங்கே CH2ஓட அட்டாச் ஆகிருக்கிற அந்த செயின்லேயே நம்மளுக்கு டபுள் பாண்ட் வரதுனால 2ல் ஒரு ஈன் ஆல்கீன் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் ஆல்கீன், அதனால 2 ஈன். ஃபர்ஸ்ட் கார்பனில் OR OH குரூப் இருக்குது. ஸோ அப்போ என்னது ப்ரோப் 2 ஈன் 1 ஆல். அடுத்து சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். ஸோ சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். ஸோ இதில் ஒரு சைக்ளோவில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு பெண்டும் ஒரு கார்பன் சொல்லிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது, அப்போ அதனால் ஹெக்ஸனால். இது 5 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா சைக்ளோபென்டனால் OL சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் சப்போஸ் ஏதாவது சப்ஸ்டிடியூண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இதோட எப்போ அட்டாச் ஆகிருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். இப்போ செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவோம், 2 மெத்தில் சைக்ளோஹெக்ஸனால் சொல்லுவோம். தேர்ட் இதில் ஒரு CH3 குரூப் இருந்துச்சுன்னா 3 மெத்தில் சைக்ளோஹெக்ஸனால் அப்படி சொல்லுவோம். இப்போ சைக்ளோஹெக்ஸ் ஏன் ஆல். ஓகே, ஸோ இதில் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இந்த நேமிங் நீங்கள் கரெக்டாக எப்படி பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 2 × 2 4 அப்படின்னு நம்ம வந்து மேத்ஸில் படித்தா தான் நம்மளுக்கு வந்து பின்னால் போக போக நம்மளுக்கு என்ன செய்யும், மேத்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த சேம் வே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த நேமிங் என்ன நாமன்க்ளேச்சர் எப்படி இருந்துச்சுன்னா, CH3 குரூப் இருந்துச்சுன்னா மெத்தில், CH3 CH2 குரூப் இருந்துச்சுன்னா எத்தில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காமனாக நம்ம வந்து வர அந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் நல்லா தரோ பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்மளாவே என்ன செஞ்சிடலாம், நேமிங் கொடுத்துடலாம், நம்மளாவே ரியாக்ஷன்ஸ் கூட ஈவன் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஈஸி. ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு ஏப்பா இது இப்படி இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த சிம்பிள் ஃபார்ம், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ அடுத்தது கிளிசரால் சொல்கிறப்போ இது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ OH CH2 CH OH CH2 OH. ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3. ஓகே, அப்போது 3 கார்பன் இருக்கப்போ இதில் சப்ஸ்டிடியூன்ட்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். OH குரூப் இது ஏன் ஃபங்க்ஷனல் குரூப்பில் எடுக்க, ஏன் சப்ஸ்டிடியூண்ட்டில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், இது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரும். அப்போ இது சப்ஸ்டிடியூண்ட் கிடையாது, சப்ஸ்டிடியூண்ட் டேஷ். 1 2 3 கார்பன் இருக்கனால ப்ரோப், எந்த டபுள் பாண்டுமே இல்லை அதனால ஏன். 1 2 3 ட்ரையால், இதில் இருக்கிற N வந்து வந்து எடுக்க வேணும். இப்போ ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரையால் தான் இதோடைய. இதில் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால். ஸோ அந்த OH குரூப் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த OH attached to sp3 hybridized கார்பனாக இருந்துச்சுன்னா, அதாவது CH2OH அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா, CH2 குரூப் அதுக்கு முன்னால் ஒரு ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம், நான் CH3OH
CH3OH இல்லைனா CH3CH2OH இந்த மாதிரி sp3 ஹைப்ரிடைஸ் கார்பனாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா வாட்டர் போல் வி ஷேப்டாக இருக்கும். அதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லோன் பாஸ், 2 லோன் பாஸ், ஆக்சிஜனில் 2 லோன் பாஸ் இருக்கும். ஸோ இப்போ CH3 இங்கே வந்து CH3 இருக்கலாம், 3 சைடும் ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கலாம். CH3OH குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா CH இந்த சைடில் ஒரு சைடில் CH3 2 சைடில் CH ஹைட்ரஜன் மட்டும் இருக்கலாம். அப்போ CH3CH2OH குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா CH3 2 சைடில் CH3 இருக்கலாம், அங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மில் இருந்தாலும் இந்த கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருந்துச்சுன்னா 3 சைடும் சிங்கிள் பாண்டாக இருந்து ஒரு OH குரூப் இருந்ததுன்னா இதில் இந்த ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கிறனால இது வந்து ஒரு பெண்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அந்த லைன் அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. பிகாஸ் ஆஃப் 2 லோன் பேர்ஸ் இது வந்து ஒரு பெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பெண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 108.9. இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலி 109.5 இருக்குன்னா அதை விட ரெடியூஸ் ஆகிருக்கு. டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன் வேறு இருக்கிறனால the bond angle in methanol is reduced to 108.9 degree. ஓகே, இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது ஒரு எவல்யூட்டிவ் செல்ஃப் ஒரு ப்ராப்ளம், அந்த நேமிங் நம்ம பார்த்துடலாம். கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆல்கஹால்ஸ் as primary, secondary, tertiary and give their IUPAC name. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நீங்கள் நோட்டு எடுத்து எழுதி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எழுதி நம்பரிங் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். So first one CH3 single bond CH2 single bond CHOH CH2 single bond C CH3 twice. அப்போ இந்த சைடில் ஒரு CH3 கீழே ஒரு CH3. ஸோ நோட் எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள் CH3 Br. ஸோ இப்போ எந்த சைட்லேருந்து நம்ம போட்டோன்னா OH குரூப்புக்கு ஸ்மால் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அப்போது CH3 இந்த சைடில் CH3 CH2 இருக்குது, இங்கேயும் ஒரு CH2 C, இங்கே இன்னொரு CH3. அப்போ 3 கார்பன் இந்த சைடில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து தான் நம்ம நேம் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 இன்னொரு CH3 வரும் 6. இப்போ 6 கார்பன், 6 கார்பன். இதில் தேர்ட் கார்பனில் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஃபிஃப்த் கார்பனில் ஒரு Bரும், ஃபிஃப்த் கார்பனில் இன்னொரு கீழே ஒரு CH3 குரூப் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நேம் நோட்டில் எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, கீழே CH3. அப்போ இதில் 1 2 3 4 5 6 கார்பன். அப்போ ஹெக்ஸ். ஓகே, ஹெக்ஸன். இதில் சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 5ல் ப்ரோமோ, 5ல் மெத்தில். அப்போ அதில் சப்ஸ்டியூட் தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 5 ப்ரோமோ 5 மெத்தில் ஹெக்ஸ் 3 ஆல். ஸோ ஹெக்ஸன் 3 ஆல், ஹெக்ஸன் 3 ஆல். இது வந்து ஒரு CHOH குரூப் இருக்கிறனால இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். அடுத்தது பி பாருங்க, C2H5 thrice COH. இப்போ COH குரூப் இருக்கிறனால இதில் C பக்கத்தில் H இல்லை. CH2 இருந்துச்சுன்னா பிரைமரி, CHOH இருந்துச்சுன்னா செகண்டரி, COH இருந்துச்சுன்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதையும் நீங்கள் எழுதி ஃபுல்லாக எழுதி பாருங்கள். அப்போ எப்படி எழுதுவோம்? CH3 CH2 எப்படி எழுதுவோம்? CH3 CH2 COH. ஸோ கீழே ஒரு CH2 CH3, மேலே அதே போல் ஒரு CH2 CH3. ஓகே, அப்போது இதை எப்படி நேம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ OHக்கு லெஸ் நம்பர் வரப்பில் அப்போது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், அதில் OH குரூப் இருக்குது, கீழே ஒரு CH2 CH3 குரூப் இருக்குது, மேலே ஒரு CH2 CH3 குரூப் இருக்குது. அப்போ தேர்ட் கார்பன், மேலே இருக்கிறது கார்பன், ஃபோர்த் கார்பன், அடுத்தது ஃபிஃப்த் கார்பன். ஸோ 5 கார்பன் செயின் இருக்கும் இதில். அப்போ 5 கார்பன் செயினில் தேர்ட் ஒனில் OH குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு, தேர்ட் ஒனில் ஒரு எத்தில் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ எத்தில் குரூப்பை நம்ம சப்ஸ்டியூண்டாக இருக்கும். இப்போ 3 எத்தில் 3 பென்டன், பென்டன் 3 ஆல். ஓகே, பென்டன் 3 ஆல். அடுத்து சி பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CCl சிங்கிள் பாண்ட் CHOH CH3. ஸோ இப்போ CHOH குரூப் இருக்கிறதுனால இது செகண்டரி ஆல்கஹால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ இதில் நேமிங் எதுவும் OH குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் கார்பன் வர மாதிரினா இந்த சைடில் இருந்தால் நம்ம நேம் பண்ண முடியும். இப்போ 1 2 3 4. ஸோ செகண்ட் கார்பனில் ஓஆல் இருக்கு, அப்போ 2 ஆல்.
தேர்ட் ஒனில் குளோரின் குரூப்பும் இருக்குது, ஈனும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. அப்போது என்ன எழுதுவோம், குளோரோ குரூப்பை சப்ஸ்டியூட்டாக எடுத்தோம்னா அப்போ 3 குளோரோ 4 கார்பன் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கிறனால பியூட் இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறனால ஈன். ஸோ எந்த பொசிஷனில் ஈன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது 3. அப்போது 3 குளோரோ பியூட் 3 ஈன் 1 ஆல். எழுதி பாருங்கள், நோட்டில் எழுதி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் நோட்டில் இதை எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் குரூப்பில். டி பாருங்கள், டியில் இப்போ நம்ம இப்படி வெறுமனே குச்சி குச்சியாக போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோம், இதில் ஒரு CH3 CH ஸோ இப்போ இருக்குன்னு அர்த்தம். இப்போ CH3 CH OH CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த கார்பனோட 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். கார்பனோட வேலன்சி 4 நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம எழுத முடியும். இப்போ CH2 சிங்கிள் பாண்ட் CH இதில் ஏன்னா 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆக முடியும் இன்னும். இப்போ CH மேலே ஒரு Br, இங்கே ஒரு CH, இங்கே எண்டில் ஒரு C இருக்குன்னா என்ன அர்த்தம், 3 சைடும் ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது காமிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் மட்டும் என்ன செய்யலை, இவங்க காமிக்கலை. இதுதான் ஸோ கார்பன் எண்டில் எந்தெந்த இடத்துல எண்டு இருக்குதோ, எண்டு பெண்ட் இருந்துச்சுன்னா அதில் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் இதுதான் OH குரூப் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பனில் ஒரு ஈன் இருக்குது, 4th ஒன் 5th ஒன் 6th ஒன் 7th ஒன். ஸோ ஹெப்ட். அப்போ 6ல் ப்ரோமோ ஹெப்ட், 3ல் ஒரு ஈன், 2ல் ஆல். இப்போ 6 ப்ரோமோ ஹெப்ட் 3 ஈன் 2 ஆல். ஸோ இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா இதில் CH-OH குரூப் இருக்குது, அதனால் செகண்டரி ஆல்கஹால். அடுத்தது COH இருக்குது, இது டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதில் எப்படி நேம் எழுதலாம், C2H5 இருக்குது, இங்கேயும் C2H5 இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஸோ CH2 CH3ன்னு எழுதுவோம். அப்போ ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் வரும். ஸோ இப்போ இதில் தேர்ட் கார்பனில் ஒரு OH குரூப்பும் ஒரு ஃபீனைல் குரூப்பும் அட்டாச் ஆகுது. ஃபீனைல் குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட்டாக இருப்போம். அப்போ 3 ஃபீனைல் பென்ட் 3 ஆல். ஸோ பென்டன், ஸோ ANE தான், இதில் டபுள் பாண்ட் இல்லை, அதனால் பென்டன் 3 ஆல். ஓகே, இது நேம்ஸை எழுதி, இதுதான் அசைன்மெண்ட். உங்களுக்கு இன்றைக்கி உள்ள அசைன்மெண்ட் இதுதான். ஸோ இது அசைன்மெண்ட் நோட்டில் எழுதி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.